முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி வெற்றிலை தீபம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சுகன்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மார்னிங் 4 o'clock போல் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிருச்சு. வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னா முந்தின நாள் இந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி முந்தின நாள் எந்த வேலையுமே நான் செய்யாமல் இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு தான் எல்லா வேலையுமே செஞ்சேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன். எழுந்ததும் பூஜை பாத்திரம் விளக்கி வைக்கவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்டவே ஆயிடுச்சு. அப்புறம் வீடெல்லாம் தூத்து தொடச்சி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிட்டு இந்த வேலையெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்புறம் பூஜை பாத்திரத்துக்கு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வெற்றிலை தீபம் போடுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸோ அதெல்லாம் செய்ய வேண்டியதான். ஒரு பிளேட் எடுத்து அதில் 6 வெற்றிலையை நல்லா க்ளீன் பண்ணி சுற்றி எடுத்து வச்சுக்கிடணும். அதில் ஒரு 6 அகல் விளக்கையும் வச்சு அதில் நெய்யை ஊற்றி திரியை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட வேண்டியதுதான். நடுவில் நம்மக்கிட்ட வேல் இருந்தால் வேல், அப்படி இல்லை அப்படின்னா முருகர் சிலை இருந்தால் சிலை வச்சுக்கிடலாம். செவ்வாய்க்கிழமையில் வர செவ்வாய் குறையில் காலையில் 6 to 7க்குள்ளே இந்த விளக்கை ஏற்றி ஆகணும். இன்றைக்கி தேய்பிறை சஷ்டியும் கூட. இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டால் ரொம்பவே நல்லது. என்னால் முடிஞ்ச ஒரு 3 அபிஷேகத்தையும் முருகப்பெருமானுக்கு பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு தீபம் எல்லாம் இப்போ ஏற்றி முடித்து முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு முடித்து சாமியும் திருப்தியாக கும்பிட்டு முடித்தாச்சு. செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போட்டால் தான் அன்றைக்குள்ள நாளே ஃபுல்ஃபில் ஆகுது.